என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு முயற்சி இருந்தால் மட்டும்தான் வெற்றி சாத்தியம். என் குழந்தையே, கடும் கோபத்தில் இந்த முருகன் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். இன்று என் வாக்கினை தவிர்த்து விட்டாயேயானால் இனி நடக்கவிருக்கின்ற எந்த விஷயங்களுக்கும் நீ மட்டுமே பொறுப்பாக்கி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் முருகன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் பொழுது அதிலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, முருகனின் கோபத்திற்கு என்ன காரணம் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையே, நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கின்றேன் என்றால், நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை என்னவென்று உணர்த்தி கொடுக்கின்றேன் என்றால், சர்வ நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையே, உனக்காக நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. ஒவ்வொரு விடியலிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் உணர்த்துகின்றது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலோடு இருக்கின்றாய் அல்லவா? அதுபோல இந்த இரவோடு நீ தவிர்க்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகினால் மட்டும்தான் அடுத்தடுத்து உன்னை சார்ந்த நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் என் குழந்தை இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பார்த்தாயே ஆனால் இந்த முருகனின் கோபத்திற்கு காரணம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரியும். நான் உன் இல்லத்தில் சற்று கோபத்தோடு வரவேண்டிய காரணம் இருக்கின்றது. இந்த முருகன் கோபம் உன் மீதா அல்லது வேறு யார் மீதா என்பதனை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உன் மீது கோபமாக இருக்குமானால் அது என்னவென்று கேட்டு நீ திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை, இந்த முருகன் கோபம் வேறு யார் மீதோ என்று இருக்குமானால் அது யாரை பற்றியது என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த முருகன் பலமுறை அதை கண்டு கொள்ளாமல் விட்டிருக்கத்தான் செய்தேன். ஆனால் சில காலமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இதை நாம் எக்காரணம் கொண்டு சர்வசாதாரணமாக நினைத்துவிட முடியாது. அந்த அளவிற்கு பிரச்சனை உன்னை சூழ்ந்து வந்து விட்டது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் உன்னை வந்து சேர்வதற்கு நீதான் காரணமாக இருக்கின்றாய். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு என் குழந்தை நீ சரிவர கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். நன்மைகள் கொடுத்தவர்களையும் தீமைகளை கொடுத்தவர்களையும் யார் என்று வித்தியாசம் தெரியாதபடிக்கு நீ நிற்கின்றாய். உன்னை சுற்றி நடப்பவையெல்லாம் உனக்கு சரியானபடி புரிதல் இல்லை என்றால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் தயாராக இருக்கின்றார்கள். என் குழந்தையே, எந்த நேரத்திலும் உனக்கு எதையும் கொடுத்து விடலாம் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். என்ன செய்தாலும் உனக்கென்று கேள்வி கேட்பதற்கு யாருமில்லை என்பது இவர்களின் எண்ணம். எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க துணிந்து நிற்கும் பொழுது இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் என்ன தெரியுமா? இவர்களுக்கு யார் இருக்கின்றார்கள்? இவர்களுக்கு நாம் சொல்வது எப்படி புரிய போகின்றது? இவர்கள் மட்டும் இதிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? நான் நினைப்பதையும் நான் செய்வதையும் சரியாக செய்து கொண்டிருந்தோமே ஆனால் இவர்கள் என்றாவது ஒரு நாள் கண்ணீர் வடித்து இந்த வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுவார்கள் என்பதுதான் இவர்களினுடன் முழுமையான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது அல்லவா? என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கின்றது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது.
உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு அவசியமான விஷயம். இருக்கும் பட்சத்தில் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் என்ன செய்கின்றான் என்று கூட தெரியாமல் நீயும் அங்கே எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் தலையை விட்டு கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொண்டு எப்பொழுதும் இந்த பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிப்பதையே உன்னுடைய வேலையாக வைத்திருக்கின்றாய். என் குழந்தையே, நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே வாய்க்கின்றது என்று இந்த முருகன் முன்னால் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். நீயே உனக்கான தீய விஷயங்களுக்குள் உன்னுடைய மனதை செலுத்தி கொண்டிருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடியில், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வேளையில் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை கவனத்தை சிதறவிடக்கூடாது. தெய்வம் நம் முன்னால் இருந்து நாம் வேண்டியதையெல்லாம் நமக்கு தர நினைக்கின்ற இந்த நேரங்களில் நாம் எந்த சூழ்நிலைகளையும் நம்முடைய நன்மைகளை எல்லாம் நாம் இழந்துவிடக்கூடாது. கஷ்டத்தோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருந்த எல்லாம் போதும். இனி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உன் மனதை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இனி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உன்னை யாரென்று நீயே கண்டு கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை விட்டு விலகிவிடாமல் என்ன நடக்கின்றது என்று கண்டு கொள்ளாமல் நீ இருந்து கொண்டிருந்தாயே ஆனால் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக ஒரு கை பார்க்காமல் சென்று விடாது. நம்முடைய கவனம் நம் வாழ்க்கையின் மீது எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நமக்கு செய்வது எல்லாம் என்னவென்பது உனக்கு நிச்சயமாக புரிதல் இருக்க வேண்டும். முருகன் இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் துன்பங்கள் நிரந்தரமாக முடியுமா? இந்த முருகன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் நிரந்தரமாகிவிட முடியுமா? அதற்கு முருகன் நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு பொழுதும் இதை நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன். என் குழந்தையே, ஒரு நொடி பொழுதிலும் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நடந்தேறிட இந்த முருகன் சம்மதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக போதும். நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் என்னுடைய கவனங்கள் எல்லாம் முழுமையாக உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் இதை தேடி வந்து உன் வாழ்க்கையில் உன்னுடையதாக்க முயற்சிகளை செய்வதற்கு பதிலாக உன்னை சுற்றி என்ன வந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் மேலும் மேலும் துன்பங்கள் எதுவும் உன்னை தொடராமல் பார்த்து கொள்ள உன் முருகன் நான் உறுதியேற்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, என்னை நீ அவ்வளவு சாதாரணமாக நினைத்துவிட்டு நான் இஷ்டத்திற்கு இருப்பேன் என்று ஒரு பொழுதும் நடந்து கொள்ளாதே. அது மட்டுமல்ல என் பிள்ளையே, இன்று உன் முருகன் கோபத்தோடு வந்தது உன் மீது அல்ல, உன்னுடைய வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்களின் மீது. இவர்களை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்று இந்த முருகன் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். அப்படியானால் இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை யாருக்கும் எந்த ஒரு மன்னிப்பினையும் வழங்கிவிடாதே. உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களுக்கு, இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களுக்கும் எப்பொழுதுமே நன்மைகளை நடக்கும் என்பதனை நீ நினைத்து விடாதே. என் குழந்தையே, அவர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்னவோ சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்கு தோன்றலாம். ஆனால் அந்த எண்ணங்கள் ஒரு பொழுதும் நிலைக்காது. இந்த எண்ணங்கள் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் நடக்காது. என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியானதாக நீ எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ தயாராக இருக்க வேண்டும். என் குழந்தையே, இது நாள் வரையிலும் இந்த முருகன் உன்னோடு இருக்கின்றேன் அல்லவா? முருகா, உனக்காக என்னென்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ ஒரு முறையாவது புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயா? எல்லா சூழ்நிலையிலும் காரணமாக இருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சூழ்நிலைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. இந்த உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே,
உனக்காக நான் தருவது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை காக்க இந்த முருகன் எப்பொழுதுமே உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, எதற்காக துன்பங்கள் வருகின்றது, எதற்காக வேதனைகள் வருகின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, என் குழந்தையே, நான் உன்னை காப்பாற்ற உன் முருகன் நான் வருகின்றேன் என்பதை புரிந்து கொண்டு துரோகிகளிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்து கவனமாக இரு. எக்காரணம் கொண்டும் இவர்களின் வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை நம்பிவிடாதே. என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த முருகனினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.